இப்படி இருந்த பழமொழிகள் இப்படி போச்சு. கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். சரியான பழமொழி கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் கல்லை காணோம். இங்கு நாயகன் என்பது கடவுளை குறிக்கிறது. கல்லால் செதுக்கப்பட்ட ஒரு கடவுள் சிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதை கல்லாக பார்க்கும்போது அங்கே கடவுளை பார்க்க மாட்டீர்கள். அதையே நீங்கள் கடவுளாக பார்க்கும்போது கல்லை பார்க்க மாட்டீர்கள். இதில் நாயகன் என்ற வார்த்தை மருவியே நாய் என்றாகிவிட்டது. 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு. இது தவறான பழமொழி. 1000 பேரிடம் பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு. நம் வீட்டில் திருமணம் என்றால் அதற்கு 1000 பேரை சென்று அழைக்க வேண்டும், 1000 பேரிடம் சொல்லி அவர்களை அழைக்க வேண்டும் என்பதே இதன் பொருள். படித்தவன் பாட்டை கெடுத்தான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். இதற்கு சரியான பழமொழி படித்தவன் பாட்டை கொடுத்தான், எழுதினவன் ஏட்டை கொடுத்தான் என்பதே ஆகும். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். இது தவறான பழமொழி. சரியான பழமொழி 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன். 1000 பேரை தன்னிடம் கொண்டவன்தான் அரை வைத்தியன். அத்தனை பேரை பற்றியும் மூலிகையை பற்றியும் அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் பாதி வைத்தியன் என்று ஒத்துக்கொள்ளப்படுகிறான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. சந்தையில் மாட்டை வாங்கும்போது அது பதிக்கும் தடம், அதாவது சுவடு அழுத்தமான சுவடாக இருக்கும் பொழுது அதுவே பலமான மாடாக கருதப்படுகிறது. அழுத்தமான சுவட்டை பதிக்கும் மாடே அதிக பலம் வாய்ந்தது. ஒரு சுவட்டை பார்த்தாலே மாட்டின் பலம் புலனாகும். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்தராத்திரியில் கொடை பிடிப்பான், அர்ப்பணித்து வாழ்ந்து வந்தால் அர்த்தராத்திரியிலும் கொடை கொடுப்பான். நம் முன்னோர்கள் நம் நல்வாழ்வுக்காக சொல்லி வைத்ததை நாம் பிறரை குறை கூற உபயோகப்படுத்துகின்றோம். மாறுவோம், பிறரையும் மாற்றுவோம். நன்றி.